ஹாய் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட யூடியூப் இன்கம் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து விளாக்ஸ் வரும், இந்த மாதிரி வீடியோஸ் வரும், ஷார்ட்ஸ் வரும், ஷர்வியோட அட்ராசிட்டிஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூபோட இன்கம் பற்றின வீடியோ தான். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த வருது அந்த வருது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஒரு டீப்பாக சொல்லலை. மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகி 1.5 year ஆயிடுச்சு. ஸோ 1.5 yearsல இடையில நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சுத்தமாக வீடியோ போட மாட்டேன், ஷார்ட்ஸ் போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அது பட்டே போயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு $0.02 $0.01 அப்படிங்கிற மாதிரி மட்டும் எனக்கு ஏறிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஏறுனா யூடியூப்ல ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப்ல வந்து $100 ஏறினா மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்ல வித்ட்ரா பண்ண முடியும். இப்படி இருக்கும் போது 0.02 0.01 அப்படிங்கிறப்ப எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ நான் அதை என்னோட சைடு மிஸ்டேக் சொல்லுவேன். ஃபுல்லாகவே யூடியூப் சைடு மட்டும் சொல்ல மாட்டேன், என்னோட சைடுமே வந்து மிஸ்டேக் சொல்லுவேன். ஏன்னா வந்து நானுமே வந்து அதை டெய்லி வீடியோ போடலை, எதுவுமே பண்ணலை. நான் ஓல்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன், குக்கிங் சேனல் வச்சுருந்தேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்துட்டேன். ஏன்னா அது நிறையா வந்து தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு நிறைய காப்பிரைட் இஷ்யூலாம் வர்ற அளவுக்கு அதை நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். பெருசாக வீடியோ போடல, ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நான் அதை அப்பயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணி ஒரு 4 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. 4 yearsஸாக நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ இப்போ போட்டுட்ருக்கேன். கண்டினியூஸாக ஒரு லாஸ்ட் ஒரு 1 month நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோஸ் வந்து போட இப்போ எனக்கு நல்லாவே வந்து வியூஸ் போக நல்லாவே வந்து நமக்கு வந்து டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்தோன்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட வித்ட்ரா பண்ணி கொடுத்துருவோம், நம்மளோட அக்கௌண்ட்க்கு வித்ட்ரா ஆகிடும். ஸோ அதர்வைஸ் வந்து எவ்வளோ பேமெண்ட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பட் வந்து யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தெரியறதை தாண்டி என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியணும். ஸோ வந்து இவன் என்ன இப்போ பார்த்தாலும் கேமரா வச்சுட்டே நிற்கிறா, அதில் ஒன்றும் வராமல அவள் வந்து கேமரா வச்சுட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், கொடியாக வருது, லட்சத்தில் கூட வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு எவ்வளோ வரும் அதில் பேமெண்ட்? நான் வந்து சில பேரோட பார்ப்பேன், சில பேரோட இன்கம் எவ்வளோ வருதுன்னு. இந்த மாதத்துக்கு 80,000 வந்துச்சு, ஆனால் 1 லட்சம் வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்களாம், லேக்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாமே. உண்மையா யூடியூப்ல உள்ளது வருமா அப்படின்னா, ஆமாம் வரும் தான், உண்மையா நான் சத்தியமாக வரும், ஆனால் எனக்கு வரலையே அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி நீ வந்து டெய்லி வீடியோ போடுற, ஒண்ணுமே வராமலா நீ போடுவ, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏங்க பொய் சொல்ல போறேன், எனக்கு டாலர் ஏறினா தானே பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு வியூஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க சொல்ற ஆளோட வியூஸை போய் பாருங்க. அவங்க சொல்லியிருப்பாங்களா எனக்கு லேக்ஸ்ல வருது, வந்து தௌசண்ட்ஸ்ல வருதுன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்களோட வியூஸை போய் பாருங்க. அவங்களுக்குலாம் வந்து மில்லியன்ஸ்ல கூட வியூஸ் போயிருக்கும். என்னோட வியூஸ் வந்து பாருங்க. அந்த வியூஸ் வந்து பார்த்துட்டு ரெண்டும் ஒன்னா, ஒரு சூரிய ஒரு படத்துல சொல்லுவாங்க, இந்த செருப்பு ஒன்னான்னு பாரு அப்படின்னு. ஸோ அதை மாதிரி இந்த சேனல் ஒன்னான்னு பாருங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு நான் இதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே எனக்கு வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நீ என்ன 4 வருஷமா போடுறேங்கிற, 5 வருஷமா போடுறேங்கிற, அப்பையிலேருந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேங்கிற, உனக்கு என்ன ஒரு $100 கூடவா அதில் வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வரல வந்தா சொல்றேன் அப்படின்னா, இப்ப என்ன அதுல வந்திருக்குன்னு சொல்லணும் அவ்வளவுதானே அப்படின்னு நான் சொல்லி கேட்பேன். இல்ல நீ ஏன் போய் சொல்ல போற, உனக்கு உண்மையிலே வந்திருக்கும் சொல்லுவ, அப்புறமா நீ ஏன் சொல்லணுங்கிறப்ப சொல்லு அப்படின்ட்டு போவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்துல வந்து நிறைய விளாக் எடுக்காமலே விட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஷையா இருக்கும். நான் வந்து கேமரா எங்க பார்த்தாலும் அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஷையா இருக்கும். எங்க அவ கீர்த்தி எங்க, அந்த கேமரா எடுத்துருவாடி, நீ தான் எடுத்துட்டு வந்துருவீல, கேமரா ஆன் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் வந்து நமக்கு நீங்க உண்மையிலே நான் சொல்றீங்களா இல்லை கலாய்க்கிறீங்களானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை விளாக் நான் எடுக்கல அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இல்லை நீ எடு, நீ தான் போடுவீல, நீ எடு, நான் பார்க்குறது நாங்களாம் பார்ப்போம், நீங்க தானே பார்ப்பீங்க அப்படிங்க நினைச்சிட்டு இருப்பேன் நான். ஆனா வந்து உண்மையிலே சொல்லணும்னா, எனக்கு தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னோட சேனல்ல நமக்கு வந்து யூடியூப்ல கீழே காட்டி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக இருக்கும் போது பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியாத நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க வந்து அதில் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி, அதுதான் லைஃபு, அதான் ரியாலிட்டி. நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளை வந்து நமக்கு மூஞ்சுக்கு நேராக சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நீ நல்லா இருக்கணும்னு தான் பேசுகிறோம் அப்படி இப்படின்லாம். ஆனால் ரியாலிட்டி என்னங்கிறத நம்ம அது மாதிரி ஒரு சில விஷயத்துல தான் நம்ம பார்க்கலாம்.
யூடியூப் இன்கம் பத்தி கேட்பாங்க. அதுக்கு மட்டும் கேட்பாங்க, நீங்க வந்து இன்கம் எனக்கு தெரியாதா, ஒரு விஷயத்துல ஆதாயம் இல்லாம யாராவது இறங்குவாங்களா அப்படின்னு. ஆமா, ஆதாயத்துக்காக தான் இறங்குறோம், பட் அது உடனே கிடைக்காதுல்ல, பொறுமை கண்டிப்பா வேணும். இன்னொன்னு, நான் என்னோட சைடு மிஸ்டேக் வச்சுட்டு நான் வந்து யூடியூப் மட்டுமே நான் வந்து இது பண்ண முடியாதுல்ல. ஏன்னா வந்து டெய்லி நான் வீடியோஸ் போட்டிருக்கணும், இல்லை ஷார்ட்ஸ் போட்டிருக்கணும், ஏதோ ஒரு அப்டேட்ல நான் இருந்துட்டே இருந்திருக்கணும். எனக்கு வரல அப்படின்னா நான் சொல்லலாம். ஸோ நான் எதுவுமே போடாம இருந்துட்டு வரலன்னா எப்படி வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்களா அதுக்கு வராதா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். ஸோ வந்து மேபி அவங்களாம் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் யூடியூப்ல அமௌண்ட்டு வரல, இப்போ வரைக்குமே வரல. பட் எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு. அமௌண்ட்டுங்கிறது எனக்கு $100 ஏறினாதான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நேரில் நான் விளக்கம் கொடுக்கறத விட யூடியூப்ல விளக்கம் கொடுத்துட்றேன். அமௌண்ட்டுங்கிறது மானிட்டேஷன் ஆனாதான் வரும். மானிட்டேஷன் எனக்கு ஆயிடுச்சான்னு கேட்டால் ஆயிடுச்சு. ஸோ அது எப்போ ஆகும் அப்படின்னா 4000 மணி நேரம் ஓடி இருந்தா ஆகும். ஸோ அது எனக்கு ஓடி இருக்கு, ஆயிடுச்சு. அடுத்து வேற என்ன, ஏன் அமௌண்ட் வரல அப்படின்னா, $100 வந்து அந்த மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் விளம்பரமே ஸ்டார்ட் ஆகும். அந்த $100ங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒவ்வொரு வீடியோக்கா வரும். ஸோ அந்த $100ங்கிறது இம்மீடியட்டா வராது. நம்ம போடுற வீடியோஸை பொறுத்து பாயிண்ட் முன்ன பின்ன கூட மாறி வரும். ஸோ எனக்கு ஏறுறதோ ஒவ்வொரு டாலர்லாம் ஏறாது. ஒரு விளம்பரத்துக்கு $1 வராது. 0.01 0.02 அப்படிதான் எனக்கு ஏறுது. ஸோ அந்த மாதிரி கடைசியா ஒரு 1.5 வருஷமா எனக்கு ஏறி ஓரளவுக்கு எனக்கு அமௌண்ட் ஏறி இருக்கு. ஸோ இன்னும் எனக்கு $100 வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த ஹாப்பியான நியூஸை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமாவது யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்துடணுங்கிறது ஒரு பெரிய ஆசை. ஸோ உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப என்னை விட ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறப்பட்டதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட இதே யூடியூப் முன்னாடி நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து யூடியூப் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்றீங்க. எனக்கும் அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசை தாங்க, வரலையே. வந்தோன்னே கண்டிப்பா எல்லாரும் மாதிரி என்னுடைய யூடியூப் பேமெண்ட் இவ்வளோ அப்படின்னு அப்படியே பணத்தை வரிசையை அடுக்கி வச்சுட்டு நம்ம காமிச்சிருவோம். ஓகே, இந்த வீடியோ வந்து முக்கியமான என்னுடைய நலம் விரும்பிகளுக்காக நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கீர்த்தி. இந்த வீடியோ முடிஞ்சோன்னா என்னென்ன சம்பவங்கள் காத்திருக்கோம்.